ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு இந்த 90 நாட்கள் பலன்கள் எப்படி இருக்கு? அத பத்தி சொல்லுங்க ஐயா. கரெக்ட். இப்போ இதில் 4 கிரகம் மேஜராக எடுத்துக்கணும், ராஜ கிரகங்கள். இப்போ துலாத்துக்கு 5ல் ராகு, 6ல் சனி, 10ல் குரு, 11ல் கேது. இப்போ பார்த்தீங்கன்னா 5, 11ல் ராகு கேது திசை நடப்பவர்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் நடப்பது பிரச்சனையாக இருக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் சாரத்தில் போகிறார் ராகு. அதனால் என்ன ஆகும்னா, உற்பத்தி சார்ந்த தொழில் எடுக்கும்போது ஒரு டிமாண்டை குறைச்சிட்ருக்கும். இப்போ இவங்களுக்கு உற்பத்தி பண்ண பொருள் மூவ் ஆகாது, அல்லது ஏற்கனவே கஸ்டமர் சொன்னதை இவங்களால சப்ளை பண்ண முடியாது, வேலையாட்கள் ஒத்துழைப்பு இல்லை, இப்படி பல பிரச்சனைகள். அதனால் அந்த உற்பத்தியை பண்ண முடியாமல் ஸ்தம்பிக்கிற நிலைமை ஏற்படும். அதனால் ராகு கேது திசை நடப்பவர்களுக்கு ஐடி லைனு, மீடியா லைனு மற்றும் கமிஷன் வகை கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா அற்புதமாக இருக்கும். ராகு கேது அளவற்ற நன்மைகளை கொடுத்துருவார். அதே நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு வளர்ச்சி கொடுக்குறவங்க யாருன்னா சனியும் குருவும். யாருக்கெல்லாம் சனி திசை குரு திசை நடக்குதோ, புத்தி நடக்குதோ, அருமையாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, ஈவன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, காலேஜ் நடத்துறது, இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது, இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு அதிசாரத்தில் லாபத்துக்கு வரப்போகிறார். அது ஒரு அக்டோபர்லேருந்து ஒரு 2-3 மாதம் இருக்கும்போது இன்றைக்கி நாம் படுற கஷ்டமெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும். அதே நேரத்தில் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வருவார். அதுவும் 6ஆம் இடத்தை பலப்படுத்தும். பட் என்ன அப்படின்னா, வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனி சொந்த நட்சத்திரம் வரும்போது சில பேருக்கு வேலை போகக்கூடிய அபாயம் இருக்குது. அது அவங்கவுங்க ஜாதத்தில் சனியினுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். சிறப்புங்க ஐயா. இப்போ ராகுவின் எடுத்து பார்க்கலாங்க. ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. ஸோ இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக முடியுமா? நல்ல கேள்வி. பரவாயில்ல. இப்போ உங்ககிட்டே நான் கேட்டுக்கலான்னு நினைக்கிறேன் ஐயா. அதாவது 5ஆம் இடத்தில் உள்ள ராகு 7ஆம் அதிபதி சாரம். அப்போ எப்பெல்லாம் 5, 7 கனெக்ட் ஆகுதோ அது காதல். அது அருமையான பாயிண்ட். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, கொஞ்சம் பித்தலாட்டம் பண்ணுறது. அதாவது எமோஷனுக்கு மட்டும்தான் அவர் வேலை செய்வார், உணர்ச்சி புலம்பாக தான் இருப்பார். அதில் தர்ம நியாயமெல்லாம் பார்க்க மாட்டார். அதனால் பாருங்கள், செவ்வாய் ஏன் பெண்களுக்கு ருதுகாரகனாகவும் கல்யாணகாரகனாகவும் இரத்தகாரகனாகவும் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இதில் கவர்ச்சிக்கு அடிமையாகிற பிரச்சனை ராகு செவ்வாயில் இருக்குங்கிறத ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சும்மா என்கரேஜ் பண்ணுறோங்கிற இதில் அந்த நேரத்தில் நல்லா இருக்கும், ஆனால் அது நடிப்பாக இருக்கும். நடிப்பு தேவையா, பின்னால் அதை நம்பி அவதிப்படணுமாங்கிறத முயற்சி பார்த்து பண்ணிக்கணும். இந்த பருவத்தில் இருக்கிற நபர்கள் துலாம் பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு, 7ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு, ராகு திசை செவ்வாய் திசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சிறப்பு. இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற ஒரு ராகு சொன்னோம்னா, இப்போ குழந்தை பேர் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அவங்க ஜாதகத்தில் இந்த ராகு 8, 12, 6, 4 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். 5, 11, 3, 9, 7 இந்த மாதிரி ராகு அமைந்திருந்தார்னா புத்திர பாக்கியத்துக்கு சிறப்பு. நம்ம பாரம்பரியத்தில் சொல்கிறோம் இல்லையா, 5ல் ராகு இருந்தால் நாகதோஷம் ஐயா அப்படின்ட்டு. அது எப்போ வேலை செய்யும்னா, அது அவங்க ஜாதகத்தில் தொடர்பில் பார்க்கும்போது 4, 10 வரக்கூடாது. 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் ராகு கேது உட்கார்ந்து திசை நடத்துதோ புத்திர பாக்கியத்தை தடுக்கும். அவங்களுக்கு தான் இந்த மாற்று வழி சிகிச்சையில் குழந்தை பெறுறது, ஐவி இந்த மாதிரி. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி வேற வக்ரமாக இருக்கு. இந்த வக்ரத்தினால மறைமுக எதிரிகளை கண்டறிய முடியுமா, இல்லை அவங்க தொல்லை இதை இருக்குமா? வெளிநாடு தேடுறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அதில் நல்லா கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அது 6ஆம் இடம் என்பது பகை, நோய், கடன். இப்போ நோய் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் அதை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் பகை, கடன் அப்படிங்கிறதுல சத்துரு ஜெயம்னு எடுத்துக்கலாம். வழக்குகளில் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் சனி கொடுப்பார், தப்பு இல்லை. பட் கடன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு செலவுக்காக வாங்குகிற கடனாக தான் போகும். அதாவது அந்த கடன் ஒன்று படிக்கிறதுக்கு வாங்குவோம், இல்லை அப்படின்னா ஆஸ்பத்திரி செலவுக்கு வாங்குவோம். இதே மாதிரி அக்டோபருக்கு மறுபடியும் நிவர்த்தி ஆகிறாரு இல்லைங்களா, அப்போ போகும் சுயசாரம் வர்றாரு. அக்டோபரில் உத்திரட்டாதிக்கு வர்றாரு. அப்போ கடன் அடைப்பாங்க.
கடன் வந்து கிளியர் ஆகும். இப்போ கடன் கிளியர் ஆகும். சனி திசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிளியர் ஆகும். அந்த கொஞ்ச காலத்திலே கிளியர் பண்ணி விட்டுட்டு எப்பவுமே வக்கரம்ங்கிறதுக்கு நான் சொல்கிற மீனிங் என்னென்னா, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், பெண்டிங்கில் இருக்குது, இதை செய்யலாம்னு, அது எப்போ தான் நடக்கும்னு தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நடத்தி கொடுக்கறது தான் இந்த வக்கரம். பெண்டிங் ஒர்க்கை முடிக்க போகிறாச்சு. இப்போ 6ஆம் இடத்துல வரதுனால இப்போ அந்த நோய்கள் சார்ந்த விஷயத்துக்கு கம்மியாகும். இல்லை, கவனமாக இருக்கணும். அந்த உத்திரட்டாதியில் வரும்போது சரியாயிடும். அதான் உத்திரட்டாதிக்கு வரும்போது சரியாயிடும். சிறப்புங்க. இப்போ சனி தசா புத்திகள், தசா நடக்குது, புத்தி நடக்குதுனால இந்த வேலைகளுக்கு. ஆமாம். சனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து கேஸ் ட்ரபிள், அதே மாதிரி கால்வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள், அதுவும் புதன் சாரம் போகிறார் இப்போ. அதனால் புதனும் சனியும் வந்து மெல்லிய நரம்பு மண்டலம், அதில் வந்து கவனமாக இருக்கணும். கழிவு பாதை, காலச்சக்கரத்துக்கு மீனராசிங்கிறது கழிவு பாதை குறிக்கிறது. அதனால் அதில் கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்க, துலாத்துக்கு வந்து 2, 6, 10 தான் இந்த 2 பேருடைய நட்சத்திரம் இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இதில் வந்து புதன் விரையாதிபதியாக வர்றார். சனியில் வந்து 4ஆம் இடத்துக்கும் வர்றார். இந்த 4ஆம் இடம், இந்த 12ஆம் இடம், இந்த 6ஆம் இடம், இதெல்லாம் வந்து நோயை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாகிறதாகட்டும், ஒரு பொருள் இருக்கு இல்லையா, ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு அதீதமான உற்பத்தியை பண்ணிடும். அது வந்து இப்போ லிவர் பெருசாகிடுச்சுங்கிறாங்க, இப்போ வந்து பம்பிங் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அது தன்னுடைய அளவை விட, லிமிட்டை விட அதிகமாக உற்பத்தி பண்ணாலும் அது நோயாயிடும். அதனால் அந்த உற்பத்தி சார்ந்த உறுப்புகளினுடைய தொல்லைகளில் கவனமாக இருக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி அக்டோபர் அந்த அதிசாரமாக வர மாறுறாரு. இந்த மாறும்போது குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இவருக்கு எந்த ஒரு பலன்கள் தராரு? சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி இப்போ கோயில் கும்பாபிஷேகம், இது மாதிரி விஷயங்கள், பொதுஜன தொடர்புள்ள விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது, இதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வருஷம் ஒரு பிளான் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, கேங்கா. அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் இது அற்புதமான டைமு. நல்லா இருக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். துலா ராசிக்கு சொல்லும் போது குரு நல்லது செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது அந்த பாவம்னு இருக்கு இல்லையா, 11ஆம் பாவம் பேசுது இல்லையா. இப்ப துலா ராசி சுக்கிரன் வீடுன்னு தான் நம்ம சொல்லி பழகி இருக்கோம் இல்லையா. அதுல வந்து விசாகம் இருக்காருங்கிறது நம்ம உணரணும். அங்க இருக்கிற விசாகம் வந்து நம்ம ஜீன். அப்படின்னா யாருன்னா, சுக்கிரன் வீட்டுல பார்க்கறதுக்கு தான் நான் கவர்ச்சி, உள்ளுக்குள்ள நான் வந்து உத்தமன். 3 பாதங்கள் இருக்கு. அந்த விசாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, புண்ணிய காரியங்களை செய்ய பிறந்தவன் சொல்லுது. அதே மாதிரி தர்மகாரகன், அதே மாதிரி தனகாரகன். அதனால அவ்வளவு நல்ல ஒரு பொட்டன்ஷியலை வச்சிருக்கிறவங்க தான் துலா ராசிக்காரங்க. அதனால நீங்க ஆதிபத்தியத்தை வச்சுட்டு நாம அதை கெடுத்துருவாங்கன்னு நம்ப வேண்டும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க குரு பகவான் மறையணும், அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. எப்ப அது ஏன் ப்ராப்ளம் அப்படி வருது அப்படின்னா, இப்ப பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் 1, 5, 9ங்கிறது 4, 10க்கு போகக்கூடாது, 4, 12க்கு போகக்கூடாது. இப்போ வந்து இப்போ மகர ராசியில் குரு இருந்தார்னா, குரு கெட்டு போகிறார்ல, அப்போ 5ஆம் இடத்தை தடுக்கிறாரு. இல்லை, நம்ம ராசிக்கு 4ஆம் இடமா போகிறாரு, 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா போகிறாரு. அப்போ தான் குரு வந்து நல்லதை பண்ண முடியாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறார். குரு உண்மையிலேயே நல்லவர் நமக்கு, ஆனால் அந்த 4, 8, 12 போகும்போது தான் ப்ராப்ளம். இப்போ தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இப்போ இங்கே இருக்கும். குரு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இப்போ அற்புதமாக இருக்கும். அகம் சார்ந்த நன்மைகள் தரும், புறம் சார்ந்த நன்மைகள் தரும். அதாவது திருமண காரியங்கள், சுபகாரியங்களுக்கும் நன்மை இருக்குது. அதே மாதிரி தொழில் பலத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டு, கமிஷன் வகை, அந்த சொல்லி கொடுக்கறது, டீச்சிங் ஒர்க்கு, காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சிறப்பு. நண்பர்கள், உறவினர்கள், மூத்த சகோதரி, இவங்களுக்கெல்லாம் இப்படிங்க இருக்கு, நல்லது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல கேது கூட வந்து ஜாயின் ஆகுறாரு. 11ஆம் இட பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறார். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் குரு கேது திசை நடக்குதோ உறவுகளுக்கு நல்லது. ஏன்னா இந்த வருடத்தின் இறுதி சுற்றுன்னு சொல்லலாம், செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். ஸோ இப்போவாது பொருளாதார வளர்ச்சி எப்படிங்க இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி, இப்போ குரு திசை நடக்குது அப்படின்னா, குரு வந்து 2, 6, 10 தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லது தரும். 4, 8, 12 நடத்தினா தீமை தரும். அது வந்து அவங்க ஜாதகத்தில் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ராசியை வச்சுக்கிட்டு 90 கோடி பேர் எனக்கு இதுதான் நடக்குன்னு எழுதி தரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஜோதிடத்தில். கண்டிப்பாக.
ஆனால் மக்கள் வந்து தன்னுடைய சுயஜாதத்தை பார்க்காம இப்படியே வந்து ராசி பலன் கேட்டு கேட்டு பழக்கப்பட்டுட்டோம். அதில் வந்து இருக்கிற தவறு என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கும் ஈவன் 2 நிமிஷம் இடைவெளியில் பிறக்கிற 2 பேருக்கும் ஒரு கிரகம் நல்லதாகுது, இன்னொருத்தருக்கு இன்னொரு கிரகம் கெட்டதாகுது. இப்போ ரெட்டை குழந்தையே பிறக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க, ஒருத்தர் படிக்கிறதே இல்லை. ஒருத்தர் வந்து கல்யாணம் விஷயங்கள் நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு நல்லா இல்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு நல்லா இல்லை. ஏன் 2 நிமிஷத்தில் என்ன வந்துடுது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த டிகிரி பார்க்குற சிஸ்டம் முக்கியமானது. நட்சத்திர சூத்திர முறையை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் குரு வந்து கெட்டவர்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு வந்து நம்ம துலா ராசிக்கு உண்டான உருவகப்படுத்தக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, அதீதமான சாதிக்கக்கூடிய நோக்கமும் ஆற்றலும் கொண்டவர்கள். உலகத்தில் வந்து பிரம்மாண்டமான திங்கிங் பண்ணுறவங்க துலாம் ராசிக்காரர். அதே போக குரு இருக்கிறதுனால ஆன்மீக பற்றும் உடையவர்கள், நேர்மையும் காப்பாற்றக்கூடியவர்கள். இந்த 2 கிரகம் கெடக்கூடாதுன்னு மட்டும் பார்த்துக்கணும். சிறப்பு. நம்ம துளாராசி நேயர்கள் இந்த 90 நாட்களில் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அதான் இப்போ நாம் முதல்ல சொன்ன அந்த 2 பாயிண்ட் தான். ராகு கேது நடக்கிறவங்க அகம் சார்ந்த வேலையை ஸ்மார்ட் ஒர்க்கில் ஈடுபடுங்க. ப்ரொடக்ஷன் லைனுக்கு போகாதீங்க புத்தி நடந்தாலுமே. அதே மாதிரி சனி குரு நடக்கிறவங்க புறம் சார்ந்த தொழில் டெவலப் பண்ணுங்க. நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணிங்கன்னா சரி வராது. அதனால் இந்த 2 விஷயத்த புரிஞ்சு நடந்து. அதே மாதிரி இந்த காதல் வந்து ஆமாம், அது வந்து அதிதீவிரமாக வரக்கூடிய, அதாவது மோககாரகன் போககாரகன், இந்த 2 பேரை போட்டு இன்னைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால் எதாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உண்மை காதல் தரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்து பாருங்க. உங்களுக்கு வந்து 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அந்த விவகாரத்தில் ஈடுபடக்கூடாத அசிங்கம் அவமானத்தை தான் ஏற்படுத்தும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக டீட்டெயிலாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.